எதிர்பார்ப்போட ஆயத்தத்தோடு நீங்கள் காத்துருங்க. ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 5:16 வசனத்திற்கு நேராக நமக்கு தெரிந்த ஒரு வசனம், எளிமையான ஒரு வசனம் தான். நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5:16. எடுத்து ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கிறீங்களா? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ அது the days are evil அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்ற வார்த்தைக்கு எப்படி இருக்குன்னா redeem the time அப்படின்னு இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இந்த வசனத்தை இந்த இடத்துல சொல்லணும்னு பரிசுத்த ஆவியானவருக்கு நினைப்பூட்டுகிறார் என்பதை நான் விளக்க ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் 21 நாள் எல்லா சாயங்கால வேலையிலும் இங்கே உட்காரணும்? நான் இப்போ நான் அப்படியே சும்மா காரில் நாங்கள் வரும்போது பார்த்தோம். இங்கே மட்டும் கூட்டம் இல்லை, நிறைய இடத்துல கூட்டங்கள் இருக்குது. டீ கடைக்கு முன்னாடி கூட்டம் இருக்குது, சினிமா தியேட்டருக்கு முன்னாடி கூட்டம் இருக்குது, உலகத்துக்கு முன்னாடி இருக்குது. வேறு சில மத நம்பிக்கை கொண்டவர்கள் கூட்டமாக என்ன பண்ணுறாங்க? அவங்க நம்பிக்கைக்கு பின்னாடி போகிறாங்க. ஆனால் நம்ம ஏன் இங்கே வந்தோம்? ஏன் நம்ம ஆர்க்குக்கு வந்தோம்? ஏன் இந்த பேழைக்கு ஓடி வந்தோம்? ஏன் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம்? ஒரு நாள் வந்தால் பத்தாதா? ஏன் 21 நாளும் வந்துக்கிட்டே இருக்கிறோம்? காலையில் வந்தோம், திருப்பி இப்பயும் வந்திருக்கோம். ஏன் இதை செய்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த டைமை நம்ம பிரயோஜனப்படுத்திட்டு இருக்கிறோம். மோசேயினுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஜெபம் என்ன தெரியுமா? நாட்களை என்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். ஹல்லேலூயா. மோசே சொன்னாரு, ஃபாதர் டியூன் போட்டார். நாட்களை என்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும், நல்லவரே நல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நீங்கள் அமைதியாக என்னை பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த பாட்டு தெரியலையோன்னு எனக்கு மனசு சொல்லுது. அப்படியா? உங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டு? இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக பாடிட்டீங்க, மெய் மறந்துட்டேன்றீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜெஸ்ஸி அக்கா பாடினதுக்கப்புறம் மைக்கை பிடிச்சி யார் பாட முடியும்? நான் கேட்கும்போது சொல்வேன், இந்த அக்கா பாடுறது ரெக்கார்டிங்லையும் அப்படியே இருக்குது, லைவ்லையும் அப்படியே இருக்குது அப்படின்னு யோசிப்பேன். ஓகே, மோசே என்ன சொல்கிறாருன்னா, கிவ் அஸ் விஸ்டம் டு கவுண்ட் our days. ஆமென். 2 விஷயம். ஒன்று, நம்ம போவோம், இல்லை அவர் வருவார், ஏதாவது ஒன்று நடக்க போகுது. இப்போ இந்த கடைசி காலத்தில் நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை நிறுத்த போகிறேன். 2 குரூப் ஆஃப் பீப்புள். இதே எபேசியர், இதே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி உங்கள் கண்ணை அப்படியே மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த 14th verse இருக்கும். அதில் 2 குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல பிரகாசிக்க போகிறார். அவருடைய லைட் நம்ம மேல வரப்போகுது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரகாசம் கிடைக்கலன்னா 2 ரீசன் தான் இருக்கும். ஒன்று, நம்மளால ஒரு விஷயத்தை பார்க்க முடியல அப்படின்னா 2 விஷயம் தான் இருக்கு. ரீசன், ஒன்லி 2 ரீசன்ஸ். ஒன்று, லைட் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஜபிக்க வரவங்கலாம் சொல்லுவாங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு தெரியல, கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, எனக்கு புரியல, எனக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கன்ஃபியூஷன், இந்த கிளாரிட்டி இல்லாததுக்கான 2 காரணம் தான். ஒன்று, அந்த இடத்துல என்ன இல்லை? லைட் இல்லை. எல்லாமே இருக்குது. அழகான, நாங்கள் ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு போகிறதுனால நாங்கள் ஒரு தடவை நைட்டில் ஊட்டியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இருண்ட காடு. நாங்கள் போய் ரீச் ஆகும்போது ஐ திங்க் அது 12 o'clock இருக்கும் நைட். அப்படியே அந்த இருண்ட காட்டுக்குள்ளே எங்கள் கார் போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாரராக இருந்துச்சு. குறுக்க எது வருமோ அது மாதிரி ரொம்ப ஹாரராக இருந்துச்சு. அப்படியே என் கணவர் டிரைவ் பண்ணிட்டே இருந்தார். பார்த்து சைடில் பார்த்தாரு, என்ன பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிட்ச் டார்க்காக இருக்குது. அங்கங்கே நமக்கு தெரியும் லைட்ஸ். பட் நாங்கள் ஊட்டி ஏறி இறங்கி அதுக்கு பின்னாடி ஒரு ஊருக்கு போனோம். ஆனால் திருப்பி நாங்கள் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் பகலில் வந்தோம். அதே ரூட்டில் தான் போகும்போது பயமாக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு போன நாங்கள் இந்த லைட்டோட பகலில் திரும்பி வரும்போது அந்த இடம் எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? அழகுனா அவ்வளோ அழகு.
அப்படி ஒரு மரம் செடி அந்த பில்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டி. இப்போ இவ்வளோ பியூட்டியும் இருக்குது. ஆனால் இந்த பியூட்டியை நம்மளால் பார்க்க முடியாததுக்கான காரணம் என்னன்னா லைட் இல்லை. சில நேரத்தில் ஜீசஸ் லைட்டாக இந்த பூமிக்கு வந்தாருங்களா இல்லையா? ஹலோ, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஆமாம், இந்த உலகத்துக்கு ஏசுப்பா வந்தார். அப்படி ஒளியாக அவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் லைட்டாக வந்துப்பா, நான் லைட் வந்திருக்கேன்ப்பா, இன் மை லைட் யூ கேன் see ஃபாதர். என் வெளிச்சத்தில் உங்களால் பிதாவை பார்க்க முடியும். என் வெளிச்சத்தில் உங்களால் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற பிளெஸிங்ஸை பார்க்க முடியும், உங்கள் டெலிவரன்ஸை பார்க்க முடியும், உங்களுக்கு ஆண்டு வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சில பேர் ஜீசஸ் என்ன பண்ணாங்க? இயேசுவை எதிர்த்தாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சார். என்ன பேர்? குருடரே. 2 ரீசன் தான். ஒரு விஷயம் நமக்கு தெரியலனா அதுக்கு என்ன ரீசன்? ஒன்று, லைட் இல்லை. எழுதுறவங்க எழுதுங்க, லைட் இல்லை. there is no light or there is no sight. லைட் இல்லைனாலும் தெரியாது, லைட் இருந்து சைட் இல்லைனாலும் தெரியாது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். இங்க 2 குரூப்பை நம்ம பார்க்குறோம். ஒரு குரூப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்குறாங்க. இன்னொருத்தங்க டெட். இந்த டெட்டையும் தூங்குறவங்களையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா, எத்தனை பேருக்கு புரியுது? டெட்டையும் தூங்குறவங்களையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் என்ன பண்ணும் இருக்கும். கிட்ட போய் இப்படி மூச்சில் கை வச்சு ஏதாவது இல்லை, இந்த செஸ் மூமெண்ட்டை வச்சு மெடிக்கலில் வந்து இந்த செஸ் மூமெண்ட்டை கூட கால்குலேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ்க்கு. அப்போ செஸ் மூமெண்ட்ஸ் வச்சு அதெல்லாம் வச்சு தான் ஒருத்தங்க உயிரோடு இருக்காங்களான்னு என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்தவங்க என்ன பண்ணணும்? அங்கே இருக்க அரைஸ் எழும்பணும். ஆனால் தூங்குறவங்க விழிக்கணும். இப்போ இவங்க 2 பேரும் ஏன் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறேன்னா, இவங்க 2 பேருக்குமே தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. they don't know what is happening right now. அவங்க கான்ஷியஸ். இப்போ தூங்குறவங்களுக்கு என்னென்னா இப்படி தான் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நிறைய பேர் இருள் இருந்து உலகத்துக்கு பாவத்துக்கு செத்தவர்களாக இருந்த நம்ம எழும்பி வந்துட்டோம். ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, இன்னும் நிறைய பேர் தூங்கிட்டே தான் இருக்காங்க. ஈவன் தோ தே ஆர் இன் கிரைஸ்ட், தே ஆர் ஸ்லீப்பிங். அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை. எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு ப்ராஃபட் இருக்கணும், குடும்பத்தில் ஒரு தீர்க்கதரிசி, குடும்பத்தில் ஒரு சுவிசேஷகன். எப்படி இருக்கும்ல அந்த குடும்பம்? யோசிச்சு பாருங்க. How beautiful it will be. You don't have to run here and there, ask people what is happening. Hallelujah, ஆமென். ஒரு தெளிவா கத்த செய்வாருங்க. கத்த சொல்லியிருக்காரு. நான் ஒரு சில பேர்லாம் பார்த்துருக்கேன், அவங்களுடைய லைஃப் ரொம்ப மிசரபிளாக இருக்கும். ஆனால் அவங்க முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரனை சந்திச்ச போது 12 வருஷம் ஒரு குழந்தை இல்லையா. அவர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு ஆண்டி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, எப்போ தான் உனக்கு குழந்தை வரும், எப்போ தான் இந்த வீட்டில் அந்த அவர் கார் க்ளீன் பண்ணும்போது ஒரு நாள் வந்து கேட்டாங்களாம், எப்போ தான்ப்பா இந்த வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் சொன்னாலும், ஆண்டி ஒரு நாள் சத்தம் கேட்கும், அப்போ நீங்கள் வந்து என் பிள்ளைய பார்ப்பீங்க, பாருங்க வேணா. அவர் சொல்கிறாரு, நான் டிஸப்பாயிண்டே ஆகலை, எனக்கு கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தில் உறுதியாக இருந்ததுனால அவங்க மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் அவர் என்ன பண்ணலை. ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆஃப்டர் 12 years they got a twin boys. ஹல்லேலூயா. ஆமாம், அழகு பிள்ளைங்க. I witnessed that children. கர்த்தர் அவங்கள பார்க்க எங்களுக்கு உதவி செஞ்சார். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆமேன். கர்த்தர் எனக்கு செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். எனக்கு செய்வார். ஏன்னா அவர் என்னுடைய தேவன். ஆமேன். நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்பி இருக்கிற தேவன், அவர் எனக்கு செய்வார். இப்போ இந்த தூங்குறவங்க கிட்ட என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு சுற்றி நடக்கிறதே தெரியாது. இந்த காலத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? we have to see the seasons. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம். ஒரு சில காலத்தில் கர்த்தர் சொல்வார், செயல்படு, you have to do it. ஒரு சில காலத்தில் சொல்வார், அமைதியாக காத்துரு. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அறைகளில் நீங்கள் கேட்குறத ஒரு நாள் நீங்கள் வீதிகளில் அப்போனா என்ன அர்த்தம்? அறையில் உருவாகாத ஒருத்தரால் வீதிகள் என்ன செய்ய முடியாது, பிரசித்திப்படுத்த முடியாது. ஆமென். there's a season for you to be inside. there's a season. அதான் வசனம் சொல்லுது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, நாட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு. இப்படி நிறைய காலத்தை வேதம் சொன்னாலும் அந்த சீசனை அனலைஸ் பண்ணுற கிரேஸை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இனி ஏன்னா இந்த ப்ரீச்சிங், ஆஃப்டர் திஸ் ப்ரீச்சிங் இஸ் டன், நான் நம்புகிறேன் உங்களுக்குள்ள ஒரு தெளிவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆமென். எந்த பயமும் உங்களுக்கு இல்லாமல் யூ வில் வாக் வித்
ஒரு கிரேட் பிரேவ்னஸ், போல்ட்னஸோடு நீங்கள் நடக்க ஆரம்பிக்க போகிறீங்க. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு கதைக்கு நேராக உங்களை கொண்டு போகிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வாசிக்கலாமா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆஸ் திஸ் ஆர்க் இந்த வருஷத்தோடது வந்து ஃப்ரம் பிளைன்ஸ் டு பீக் அப்படின்றதுனால நம்ம ஒரு பீக்கை ஏற போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க டு கிளைம்ப் அப் அ மவுண்டைன்? ஓகே, வாசிப்போம். லூக்கா. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு குறிப்பிட்ட 3 பேரை கூட்டிட்டு என்ன பண்றாரு? மலையின் மேல ஏறுகிறார். ஹல்லேலூயா. As I always say and I'm saying it again, சில ரெல்ம்ஸை, சில விஷயங்களை வந்து நம்ம ஏறணும் அப்படின்னா ஆண்டவர் அதுக்கான ஒரு கிரேட் இன்விடேஷன், 21 நாளும் நீங்கள் ஏறுறதுக்கான ஒரு பெரிய இன்விடேஷனை கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் ஆமேன், ஒரு சிலர் தான் அந்த இன்விடேஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுவோம்? ஓடி போவோம். ஆமேன். அப்படி இவங்க 3 பேரையும் ஆண்டவர் கூப்பிட்டுட்டு மலையின் மேலே ஏறின உடனே அவர் ஜெபம் பண்ணுகையில் தான் பைபிள் சொல்லுது. போனது என்னமோ ஜீசஸ் 4 பேர், இயேசுவோட சேர்த்து 4 பேர் போனாலும் இந்த 3 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. ப்ரேயர் டைமில் மட்டும் என்ன பண்ணுறாரு? ஜீசஸ் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருடைய முகரூபம் மாறிச்சு. அவருடைய வஸ்திரம், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபிகரேஷன் அவருடைய சரீரத்தில், அவருடைய முகத்தில் நடக்குது. அப்போ அவரோடு கூட வந்து மோசே, எலியா 2 பேர் என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. எருசலேமில் கர்த்தர் நிறைவேற்ற போகிற காரியங்களை குறித்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த 21 டேஸ்க்கு அப்புறமா எது மாறி இருக்கோ இல்லையோ, யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் கண்டிப்பாக கொஞ்சம் கூடி இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? உங்கள் ப்ரேயர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம். ப்ரேயர் இஸ் சம்திங் தட் யூ ஸ்பீக். அல்லேலூயா. ஆமேன். அவங்க அங்கே சம்பாஷிக்கிறாங்க, இப்படிலாம் நடக்க போகுது, இப்படிலாம் நடக்க போகுது. இப்போ அவங்க சம்பாஷித்து கொண்டிருக்கும் போது கூட வந்த 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்றது தான் நம்ம வாசிக்கலாமா? தொடர்ச்சியாக வாசிப்போம். ஆமேன். வாசிக்கலாம். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த மலையின் மேல அவங்க இருந்தாங்க, ஆனா அவங்க மகிமையை பார்க்கல. ஆமென். ஏன் பார்க்கலன்னா அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த தூக்கம் அவர்களை சுற்றி நடந்துட்டு இருக்கிற, that is not a simple incident, that's an historical incident. இங்க அந்த மலை மேல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன? யார் வந்திருக்கிறா? யூதர்களுக்கு மோசேனா யாரு? மோசஸ்னா யாரு? எவ்வளோ பெரிய ஆள். எலியானா யாரு? they are not just an ordinary men. உலகத்தை கலக்குனவங்க அவங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து இயேசுவோட பேசிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் என்னன்னா, யூ நோ ஜீசஸ், நம்ம எல்லாருக்குமே இயேசுவை தெரியும். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் இயேசுவை பார்த்திராத ஒரு விதத்தில் அந்த மலையின் மேலே இயேசுவை பார்க்குறாங்க. அல்லேலூயா. சொல்றேன்னா, இன்னும் ஒரு ஹங்கர் நமக்குள்ளே வரணும், ஒரு தாகமும் ஒரு பசியும் நமக்குள்ளே வரணும். என்னன்னா, எப்பவுமே ஒரு சீசனுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சீசனில் ஒரு சில நேரத்தில் வியாதி, ஒரு சில நேரத்தில் ஒரு தேவை, ஒரு சில நேரத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு சமாதான குறைவை கர்த்தர் அனுபவிப்பார். ஏன் அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா, அவருடைய ஒரு டைமென்ஷன் நமக்கு காமிக்கிறதுக்காக. ஆமென். இன்னும் நம்ம கண்டிராத கர்த்தருடைய டைமென்ஷன் நிறைய இருக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனையோ நாமங்கள் தேவனே. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? அத்தனையும் பொருந்துமே, எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கு. ஒவ்வொரு சிச்சுவேஷனும் முடியும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் யெகோவா ஈரேவா எனக்கு இந்த நாளில் வெளிப்பட்டார். ஆமென். நான் இன்றைக்கு உங்களுக்குள்ள எதை உண்டாக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தி அனுப்பியிருக்காருன்னா, என் ஜனத்துடைய பசியை இன்னும் தூண்டணும், என் ஜனத்தினுடைய தாகத்தை இன்னும் தூண்டணும். ஏன்னா ஆண்டவர் தன்னை ரிவீல் பண்ண ஆசையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து, ஒரு வீடை கொடுத்து உங்களை இப்போ நல்லா வச்சிருக்காரு ஆண்டவர். ஆமென். ஓகே, அது ஒன் ஆஃப் த டைமென்ஷன் ஆஃப் த காட்.
ஆனால் நீங்கள் இன்னும் பார்க்காத சில டைமென்ஷன் இருக்குது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இன்னும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் பார்த்த டைமென்ஷனை கூட இன்னும் நிறைய பேர் பார்க்காம இருக்கும். இட்ஸ் நாட் நியூ, சம்திங் விச் இஸ் ஹேப்பன். அதையே இன்னும் நம்ம பார்க்கல. நீங்கள் பார்த்த இயேசு தான், நீங்கள் கூட படுத்த இயேசு தான், உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்ட இயேசு தான். ஆனால் இந்த மலையின் மேலே நீங்கள் பார்க்காத விதத்தில் அவருடைய முகம் பிரகாசிக்குது. ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரம், இந்த வஸ்திரத்தை ஒருவேளை பேதுரு யோவான் கூட துவைச்சு கொடுத்துருக்கலாம், அவங்க மடிச்சு அயன் பண்ணி வச்சிருக்கலாம். சும்மா சொல்கிறேன், இந்த வஸ்திரத்தை அவங்க ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. they know that garment. ஆனால் இப்போ அந்த கார்மெண்ட் ஆமென் வெண்மையாகுது, பிரகாசிக்குது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஆல்ரெடி மோசே கையில் இருந்த அதே கோல் தான். ஆமென். ஏதோ ஒரு புது கோலை போய் செஞ்சுட்டு வா அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறேன். இந்த கோலை வச்சு ஆட இப்படி தள்ளியிருப்பார், தள்ளிக்க மாட்டாரா? ஆமென். இலைகளை பறித்து கொடுத்துருப்பார். இந்த கோல் வச்சு ஊனி நடந்திருப்பார். ஆனால் கர்த்தரை அவர் சந்திக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் அவரை சந்திக்கும் பொழுது அந்த மலையில் அதே கோல் தான். பட் அந்த கோல் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. சேம் அதே கோல், இதுவரைக்கும் ஊனி நடக்க பயன்பட்ட கோல் இன்றைக்கு உயர்த்தி பிடித்தால் தண்ணீர் ரத்தமாகுது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆடுகளை இப்படி இப்படி ஷூ ஷூ அப்படின்னு விரட்ட பயன்படுத்தின கோலை ஓங்கி செங்கடலை அடிச்சா இப்ப செங்கடல் பிளக்குது. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் இந்த ஒரு கர்த்தருடைய சந்திப்பு, தேவனுடைய என்கவுண்டரை கர்த்தர் நம்மளை ஆண்டவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, யாவே தேவனை யோசேக்கு தெரியும், தெரிஞ்சா மட்டும் பத்தாது. யூ ஹாவ் டு see me, என்னை நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. அவன் பார்த்தான், அவனை கவனத்தை கர்த்தர் இழுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை கொண்டே எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமா, பலவீனமான உங்க முட்டியை கொண்டு தான், பலவீனமான உங்க கைகளை கொண்டு தான், உங்களை கொண்டு தான் உங்களை இன்னைக்கு ஆண்டு மறுரூபமாக்கி கொண்டு போறார். எப்படி ஆடு விரட்ட பயன்பட்ட கோல், ஆமென், ஒரு பெரிய ராஜ்யத்தையே அசைச்சதோ, அப்படி இன்னைக்கு மனிதருடைய பார்வையில் அற்பமாய் ஒருவேளை நீங்கள் தோன்றலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த 21 நாள் நீங்கள் முடித்து போகும் பொழுது, ஹல்லேலூயா, ராஜ்யங்களை அசைக்க, ராஜாக்களை பயமுறுத்த, ஆமென், இருப்பு சங்கிலினால கட்டுவதற்கு, சத்துருவை ஜெயம் எடுக்க கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு நேராக தேவன் நம்ம நடத்தணும்னு நினைக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்பினா, விழித்துக்கொள். இங்கே பாரு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், ஆர்க்கில் இருக்கிற எல்லாருமே, திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். ஏதோ 21 நாள் வந்தோம் போனோன்னு இல்லை. இந்த 21 நாள் முடியும் பொழுது கர்த்தர் செய்ய போகிற மகத்துவங்களை, ஆமென். ஆர்க்குடைய பாம்ப்லெட்டை, அந்த ஃப்ளையரை நான் பார்த்த உடனே எனக்கு என் காதில் தொனித்த ஒரு வசனம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். So I was very sure இந்த வசனத்தை நம்ம பேச போறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் நீங்க பாட்டுக்கு பிளைன்ஸ்ல இருக்க வேண்டியது? எதுக்கு நீங்க பீக்குக்கு ஏறணும்? Why you want to climb high? ஏன் மேலே போகணும்? ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? இந்த மேலே என்னத்தாங்க இருக்குது அப்படின்னா, இங்கே ஆண்டவர் ஒரு கால் கொடுக்குறார். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, ஏப்பா தம்பி கொஞ்சம் வரியாப்பா அப்படின்னு பாவமாக இல்லை. அந்த சத்தம் எப்படி இருக்கு? எக்கால சத்தத்தை போல. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அந்த ட்ரம்பெட் சவுண்டு கேட்டிருப்பீங்களா? அது கேட்கும் போதே என்னமோ ஜீசஸ் வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் உள்ளத்தில் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுச்சு. எத்தனை பேருக்கு அப்படி பண்ணுச்சு? இந்த சத்தமே, ஒருத்தர் எக்காலத்தை ஊதத்தே கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் ஹவு ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம். ஆமென். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு see that. ஹல்லேலூயா. எப்படி இருக்க போகுது? such a glorious moment. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளுக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு எக்கால சத்தத்தை போல ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஏறி வா, நீ ஏறணும். இது பத்தாது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இது பத்தாது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா, ஒரு ஃபீவர் வந்த உடனே நமக்குள்ளே நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்க?
நம்ம சொல்லுவோமே பசிக்கலைன்னு சொல்லுவோம், கரெக்டா இல்லையா? பசிக்கலை. ஏன்? லாஸ் ஆஃப் அப்பிடைட் என்ன சொல்லுது? நம்ம பாடி என்ன சொல்லுதுன்னா, நமக்கு பசிக்கலை அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒன்று உள்ள, கரெக்டா இல்லையா நான் சொல்றது? ரைட் ஆர் ராங்? ஒன்று சரீரத்தில் சரியில்லாமல் இருக்கும், இல்லைன்னா மனசில் சரியில்லாமல் இருக்கும். மனசில் சரியில்லைனா கூட வயிறு கத்தும் போட்டு. ஆமென். ஆமாம், கோபமாவது திட்டிப்பிட்டு சண்டெல்லாம் போட்டு கூட அப்புறம் நைட்டில் 2 மணிக்கு எடுத்து ஒளிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த ஃபிசிக்கலில் உடம்புல பிரச்சனை வரும்போது பசிக்கலை அப்படின்னா அது என்ன சொல்லுது உடம்புனா, ஏதோ சரி ஏதோ சரி. எனக்கு கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு போவதற்கான ஆசை குறையும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் சம்திங் இஸ் ராங். ஆமென். வர்ஷிப் பண்ற ஆசை, அந்த ஹங்கர் குறையும் போதே என் மனசு சொல்லணும் சம்திங் இஸ் ராங். ஆனால் இன்னைக்கு ஒருவேளை இங்கே இருக்கலாம், சிஸ்டர் நான் ஒரு காலத்தில் நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தேன், ஒரு காலத்தில் நல்லா ஆராதிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னால் முன்னாடி மாதிரி செய்ய முடியல. நீங்கள் அப்படி சொல்லவே போகிறதில்ல. ஏன்னா இதுக்கப்புறமா முன்னாடி நீங்கள் செஞ்சதை விட 2 மடங்கு அதிகமாக செய்யப்படும். அல்லேலூயா, ஆமென். முன்னாடி 1 மணி நேரம் ஜெபிச்சீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் 21 நாள் முடியும் பொழுது அல்லேலூயா 2 மணி நேரம் பூட்டின அறையை விட்டு நீங்க வெளியே வர போகிறதில்ல. அல்லேலூயா. முன்னாடி கஷ்டப்பட்டு டைம் பார்த்து நீங்க ஜெபிச்சிருப்பீங்கன்னா இப்போ நீங்க டைம் போனதே தெரியாம ஜெபிக்கணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அது எனக்கு அவ்வளவா எனக்கு தெரியல, இதெல்லாம் ஆசை பண்ணுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன சத்தம் யோவானை கேட்டுச்சு தெரியுமா? ஏறி வா, ஏறி வான்னு ஆண்டவர் கூப்பிடுறாருன்னா காரணம் இல்லாமல் என்ன பண்ண மாட்டாரு, கூப்பிட மாட்டார். இஃப் இஸ் காலிங், ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஆமென். ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டார். ராஜாவுக்கு தூக்கம் வரலையா? அதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஏன்? மொர்தேகாயை ஹானர் பண்ணணும்னு கர்த்தர் டிசைட் பண்ணிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவுக்கு சொப்பனம் வருதா? ஏன்? யோசேப்பை அரியணையில் உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் ஆண்டவர். ஆமென். உங்களுக்கு எதையாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அங்கே யாராவது ஒருத்தர் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி ஒரு நாள் நான் எங்களுடைய விமென்ஸ் மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஐ வாஸ் ஜஸ்ட் வர்ஷிப்பிங் காட். அப்போ அப்படியே அனாயிட்டிங்கில் பேசிட்டே இருக்கும்போது இந்த ஒரு சில பேசேஜஸ் சொல்லி, உங்களுக்காக ஆண்டவர் சிலருடைய தூக்கத்தை கலைத்து உங்களுடையதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். பேசி முடிச்சு காலையில் அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. என்ன டெக்ஸ்ட்னா, உண்மையாகவே கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டுட்டார். ஏன்னா என் கூட இருந்த எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுத்தாரு எங்கள் பாஸ், எனக்கு மட்டும் ப்ரமோஷனே கொடுக்கல. ரொம்ப துக்கமாக இருந்தது. ஏன் எனக்கு மட்டும் அவர் தரல, ஏன் நமக்கு மட்டும் அவர் தரல, நம்ம கரெக்டாக எல்லாமே செஞ்சோமே அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு இன்க்ரிமெண்ட்டோன ஒரு ப்ரமோஷன். நைட் நீங்கள் ஜெபிக்கும் போது எனக்கு தோணுச்சு, நான் ஜெபிச்ச ஆண்டவரே எங்கள் பாஸ் தூக்கத்தை கொஞ்சம் கெடுத்து என்ன அவர் நினைப்பில் கொண்டு வாங்க. அவர் மனசில் அந்த பிள்ளைக்கு அதை செய்யலையே, அந்த பிள்ளைக்கு அதை செய்யலையே அப்படின்னு அவருக்கு தோணணும் அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். காலையில் வந்தார் எங்கள் பாஸ். கேபினில் போய் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் கூப்பிட்டது என் பேரை தான். கூப்பிட்டு இங்கே வா, உனக்கு இன்க்ரிமெண்ட்டோட ஒரு ப்ரமோஷன் இருந்தான்னு சொன்னார். நைட்டு 9:30 மணிக்கு ஜெபிக்கிறோங்க, அதே நைட்டு தூக்கத்தை கெடுத்து அடுத்த நாள் கர்த்தர் ப்ரமோஷனை கொடுக்குறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல தெய்வம். நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதை நம்ம நடுவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா, கர்த்தர் உங்களை ஏறி வான்னு கூப்பிடுறார். நான் ஏன் ஏறி போகணும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு சில விஷயங்களை காண்பிக்க போகிறார். ஆமென். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோ ப்ரீச்சர்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஆமென். இப்போ நாங்கள் வந்து பேசுகிறோம், திருப்பி அடுத்து 21 நாளும் எத்தனையோ ஊழியர்கள் வந்து உங்கள் நடுவில் பேசுகிறாங்க. யூ ஆர் லிசனிங் டு இட். பட் நீங்கள் பார்த்தீங்களா? ஹாவ் யூ saw it with your own eyes? நீங்கள் பார்த்தீங்களா? இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கேட்டால் கூட, சவுண்டு கேட்டால் கூட சம்டைம்ஸ் ஆண்டவர் தானா, கர்த்தருடைய சத்தம் தானா? நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது இது கர்த்தருடைய சத்தமா, மனுஷ சத்தமா, ஏன் சத்தமா? எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருக்குது? சத்தம் வருது, ஆனால் இது ஆண்டவர் தான் பேசுகிறாரா, இல்லை நானே பேசிக்கிறேனா, இல்லை யாராவது என்கிட்ட பேசுகிறாங்களா? சவுண்டு கூட நமக்கு என்ன பண்ணும்? டவுட்ஸை உண்டாக்கலாம். ஆனால் இஃப் யூ see something, என்ன சொல்வீங்க தெரியுமா? அடிச்சு சொல்வீங்க, நான் பார்த்தேன். என்ன சொல்வீங்க? நான் பார்த்தேன், என் கண்ணால் நான் பார்த்தேன் சிஸ்டர்.
நீங்கள் சொல்கிறத எனக்கு அக்செப்டே பண்ண முடியாது, நான் பார்த்தேன், அதை நடந்ததை என் கண்ணால் பார்த்தேன். அப்படி சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, God wants to show something to you. எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? ஆமென். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா, ஆவிக்குரிய பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்வீங்கன்னா அப்படி யோசிக்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏறிவான்னு யார் சொன்னாரோ அவர் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றுறது அவர் பொறுப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் சொல்லிட்டீங்களப்பா, நீங்கள் செய்கிறது உங்கள் பொறுப்புப்பா. என் பிள்ளைய உயர்த்துவேன்னு சொன்னீங்க, என்ன உயர்த்துவேன்னு சொன்னேன், என்னை வாழாக்காம தலையாக்குவேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு காலில் பேசுனீங்க, உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார் சொல்லிக் கொள்வார்கள்னு பேசுனீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு ப்ரேயரோட. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவர் காண்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு